பெஞ்சல் புயல் பாதிப்புகளை ஆய்வு செய்ய மத்திய குழு வருகிற 8ஆம் தேதி புதுச்சேரி வருகிறது. மத்திய இணைச் செயலர் ராஜேஷ் குப்தா தலைமையில் வரும் இந்த மத்திய குழு 8, 9 ஆகிய தேதிகளில் ஆய்வு செய்து மத்திய அரசிடம் அறிக்கை சமர்ப்பிக்க திட்டமிட்டுள்ளது. அமைச்சர் பொன்முடி மீது சேறு வீசப்பட்ட விவகாரத்தில் பாரதிய ஜனதா பெண் பிரமுகர் உட்பட 2 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இருவேல்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த ராமர் என்ற ராமகிருஷ்ணன், பாரதிய ஜனதா பெண் பிரமுகர் விஜயராணி ஆகியோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். திருவண்ணாமலை மண் சரிவில் சிக்கி உயிரிழந்த 7 பேரின் குடும்பங்களுக்கு முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தலா 1 லட்சம் நிதியுதவி வழங்கி ஆறுதல் கூறினார். வெள்ளம் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் ரேஷன் கார்டுதாரர்கள் 2000 ரூபாய் வாங்க எந்த தேதியில் வர வேண்டும் என்ற விவரம் அடங்கிய டோக்கன் விநியோகம் துவங்கியுள்ளது. இன்று முதல் தினமும் ஒரு ரேஷன் கடையில் காலையில் 100 பேர், மாலையில் 100 பேருக்கு நிவாரணத் தொகை வழங்கப்பட உள்ளது. பல்லாவரம் குடிநீர் விவகாரம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாரதிய ஜனதா சார்பில் பல்லாவரம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. 50 லட்சம் இளைஞர்களை கொண்ட ஒரே கட்சி திமுக தான் என அமைச்சர் அன்பரசன் தெரிவித்தார். ஆனால் இப்போது இருக்கின்ற இளைஞர்களுக்கு திமுக பற்றி தெரியவில்லை என்றார். தெற்கு வங்கக்கடலில் அடுத்தடுத்து 2 குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது. நாளை மத்திய வங்கக்கடலிலும் 2வது வாரத்தில் தென்கிழக்கு வங்கக்கடலிலும் உருவாக உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னை திருவொற்றியூரில் இன்று அதிகாலை முதல் கடும் பனிமூட்டம் காணப்பட்டது. இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்கை எரிய விட்டவாறு மெதுவாக சென்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் அதிகாலை முதலே கடும் பனிமூட்டம் நிலவியது. சேலம் சென்னை நெடுஞ்சாலையில் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாததால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டு சென்றனர். +2 மற்றும் இளநிலை பட்டப்படிப்புகளில் அறிவியல் சார்ந்த பிரிவை தேர்ந்தெடுக்கும் மாணவர்கள் இளநிலை மற்றும் முதுநிலை பட்டப்படிப்பில் சேரும்போது வேறு பாடப்பிரிவுகளை தேர்ந்தெடுத்து படிக்கும் வகையில் விதிமுறையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதற்கு தேசிய அளவில் அல்லது பல்கலை அளவில் நடத்தப்படும் நுழைவுத் தேர்வில் அவர் தேர்ச்சி பெற்றால் போதும் என யுஜிசி தலைவர் ஜெகதீஷ்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் குறைந்து 56,920 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஒரு சவரன் 7,115 ரூபாயாகும். வெள்ளி விலையில் மாற்றமின்றி 1 கிராம் 101 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கோட்டை பகுதியில் உள்ள செல்லியம்மன் கோயிலில் வளர்பிறை பஞ்சமியை ஒட்டி வராகி அம்மனுக்கு உலக நன்மை வேண்டி சிறப்பு யாகம் நடத்தப்பட்டது. புஷ்ப அலங்காரத்தில் அருள் பாலித்த வராகி அம்மனை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்து வழிபட்டனர். சபரிமலையில் விர்ச்சுவல் கியூ எனப்படும் ஆன்லைன் மூலம் 70,000 பேரும், ஸ்பாட் புக்கிங்கில் 10,000 பேரும் தினமும் அனுமதிக்கப்படுகின்றனர். மண்டல மகரவிளக்கு காலத்தில் ஜனவரி 17, 18, 19 நாட்களை தவிர்த்தால் மீதமுள்ள அனைத்து நாட்களிலும் முன்பதிவு முடிந்துவிட்டது என தேவஸ்தானம் போர்டு தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அடுத்த கவி நரசிம்மர் கோயில் அருகே விவசாய தோட்டத்திற்குள் புகுந்த கிரி என்ற காட்டு யானை அங்கு பயிரிடப்பட்டிருந்த ராகி பயிர்களை சேதப்படுத்தியது. தகவல் அறிந்த வனத்துறையினர் பட்டாசுகளை வெடித்து வனத்திற்குள் யானையை விரட்டினர். யானை நடமாடுவதால் அப்பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் பாதுகாப்பாக இருக்கும்படி வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். பயணிகள் ரயில்களுக்கு ஜனவரி 1ஆம் தேதி முதல் புதிய எண் கொடுக்கப்படும் என தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. தென்னக ரயில்வே நிர்வாகத்தில் பல்வேறு வழித்தடங்களில் 296 பயணிகள் ரயில்கள் இயங்கி வருகின்றன. அரக்கோணம் ஜோலார்பேட்டை வழித்தடத்தில் வளத்தூர் மேல்பட்டி இடையே பராமரிப்பு பணி நடக்கிறது. இதன் காரணமாக காட்பாடியிலிருந்து ஜோலார்பேட்டை செல்லும் பயணிகள் ரயிலும், மறுமார்க்கமாக ஜோலார்பேட்டையிலிருந்து காட்பாடி வரும் பயணிகள் ரயிலும் ரத்து செய்யப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் அரசு நிதி உதவி பெறும் தொடக்கப்பள்ளியில் படித்து வந்த 4ஆம் வகுப்பு மாணவியிடம் ஆசிரியர் பாக்கியநாதன் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மாணவியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் மகளிர் காவல்துறையினர் மற்றும் மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர் சுகப்பிரியா தலைமையிலான அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆற்காடு அருகே மாமனாரை கட்டையால் அடித்து கொலை செய்த மருமகன் சங்கருக்கு 14 ஆண்டுகள் ஆயுள் தண்டனை விதித்து மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டது. சொத்தில் உரிய பங்கை தரவில்லை என கூறி கடந்த 2018 நடந்த தகராறில் மாமனார் ஏழுமலையை கட்டையால் தாக்கி கொலை செய்தார். உத்தரப்பிரதேச மாநில காங்கிரஸ் கமிட்டி முழுவதையும் உடனடியாக கலைப்பதற்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஒப்புதல் அளித்துள்ளார்.
2027ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேச சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் புதிய கமிட்டி அமைக்கப்படும். கட்சியை மறுசீரமைக்கும் பொருட்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் ராகேதி கிராமத்தில் நடந்த கண்காட்சியில் 60 அடி உயர ராட்சத ராட்டினத்தில் தொங்கிய 13 வயது சிறுமி பத்திரமாக மீட்கப்பட்டார். இந்த சம்பவம் குறித்த வீடியோ தற்போது சோசியல் மீடியாவில் வேகமாக பரவி வருகிறது. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் இந்திய நேரப்படி நள்ளிரவு 12 மணி அளவில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 7ஆக பதிவானது. கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர் வரை நிலநடுக்கம் உணரப்பட்டதால் 2ஆம் நிலை சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. கரையோர மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு வெளியேற உத்தரவிடப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டு யூடியூப் ட்ரெண்டிங் பட்டியலில் அம்பானி மகன் அனந்த் அம்பானி, ராதிகா திருமணம், IPL, கேமர் அஜுபாய், செர்பிய கலைஞரின் வீடியோக்கள் இடம் பிடித்துள்ளன. அம்பானி மகன் ஆனந்த் அம்பானி, ராதிகா திருமணம் குறித்து பதிவிடப்பட்ட வீடியோக்களை 650 கோடி பேர் பார்த்துள்ளனர். நுரையீரல் தொற்றிற்காக சிகிச்சை பெற்று வந்த எழுத்தாளரும் தேசிய விருது பெற்ற இயக்குநருமான குடிசை ஜெயபாரதி இன்று இறந்தார். அவருக்கு வயது 77. இவரது மறைவுக்கு திரை பிரபலங்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர்.